டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya M.D சித்தா. நிறைய பேருக்கு குறிப்பிட்டு சொல்லலாம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள்ல முக்கியமானதுன்னா முதுகு வலி, கீழ் முதுகு வலின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமா டெய்ல் போன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், வால் எலும்பு வலி. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, இல்ல டிராவல் பண்றோம், இல்ல நமக்கு பாடியில ரொம்ப இம்யூனிட்டி வீக்கா இருக்கு, ஸ்டாமினாவே இல்ல, போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி காரணங்களால நமக்கு வால் எலும்பு வலியானது ஏற்படுது. இத காக்சிடீனியா அப்படின்னு சொன்னாது காக்சிஸ் போன்ல வரக்கூடிய பெயின், இன்ஃப்ளமேஷன். பொதுவா இந்த காக்சிஸ் போன் அப்படின்றது நம்ம ஸ்பைனல் கார்ட்ல முதுகு தண்டுவடத்துல கீழே இருக்கக்கூடிய 5 எலும்புகள் சேர்ந்த ஒரு சின்ன எலும்புன்னு சொல்லலாம். சோ உடலோட மொத்த எடையுமே நம்ம உட்காரும் பொழுது கீழே லோட் ஆகிறதுனால, கீழே தாங்கிறதுனால இந்த போன்ல அதிகமான இன்ஃப்ளமேஷன் ஆனது ஏற்படுது. பொதுவாக ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது முதுகு தண்டுவடத்துல அந்த போன்ஸ் இருக்கிற இடத்துல, காக்சிஸ் போன் இருக்கிற இடத்துல இடுப்பு எலும்புகள்ல சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தொடை எலும்புகள்ல இருந்து, தொடையிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாமே இந்த காக்சிஸ் போன்ல ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகுறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால அதிகமான பெயின், இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வலியை நமக்கு உண்டாக்குது. பொதுவா நம்ம ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்தோம் அப்படின்னா இந்த காக்சிஸ் போனுக்கு கொடுக்கக்கூடிய லோட், அந்த வலியானது குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம ரொம்ப நேரம் கூன் போட்ட மாதிரி உட்காரோம், இல்ல சரியா நம்ம உட்காரக்கூடிய சீட் நம்ம கம்ஃபர்டபுளா இல்ல, இந்த மாதிரி காரணங்களால ஒரே சைடு திரும்பி உட்காந்துருக்கோம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து கூன் போட்ட மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டிரைவ் பண்ணும்போதும் பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளா சீட் இல்லைன்னும் போது நமக்கு காக்சிஸ் போன்ல அதிகமான பெயின் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது காலப்போக்கில் இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதிகமான வலி இருக்கும். நாளடைவில் நமக்கு நடக்கவே முடியல, கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல அப்படின்ற மாதிரியான சிரமத்திற்கு ஆளாயிடும். இதற்கு என்ன பண்ணலாம்னா, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு பேசிக்கா நம்ம முக்கியமா இதுல நிறைய பேர் இந்த தைலத்தை அப்ளை பண்ணி கியூர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா ஒபீஸா இருக்கும், நிறைய உடல் எடை அதிகரிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பேக் பெயின்ல இருக்கக்கூடிய இந்த காக்சிஸ் போன்ல பெயின் ஆனது ஏற்படுது. இதற்கு எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய தைலம் நம்ம பயன்படுத்தலாம். தைலம் அப்ளை பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிப்பாத் எடுத்துக்கலாம். ஹிப்பாத் அப்படின்னு சொன்னா ஒரு டப்ல வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துட்டு அதுல நம்ம சொல்லக்கூடிய தைல வகைகள், இன்னொன்னு முக்கியமாக மஞ்சள், சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுட்டு கல்லுப்பு போட்டு அந்த ஹிப்பாத் நம்ம எடுத்துட்டு வரும்போது இடுப்பு எலும்புகள் வலிமையாகும். இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு, சிட்ராமுட்டி தைலம் இதற்கு பயன்படுது. சிட்ராமுட்டி தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த டப்ல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தோம், ஒரு 10-15 நிமிடங்கள் தினமும் உட்கார்ந்து இருக்கும் போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி, லோ பேக் பெயின் இருக்கு, இந்த வால் எலும்பு வலியானது குறையும். அடுத்து உணவு வகைகளில் கால்சியம் சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், இதுல முக்கியமா நட்ஸ் வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். கீரை வகைகளும் நம்ம நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வலிமையானது சேர்க்கும். கருப்பு உளுந்து கஞ்சியாகவோ இல்ல களி எடுக்கிறோம் அப்படின்னும் போது, நல்லெண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கிற போது வால் எலும்பு வலியானது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா இதுக்கு நம்ம தரக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்து என்னன்னா, தசவேராதி சூர்ணம் நம்ம கொடுக்கிறோம். இந்த 10 வேர்களும் இருக்கக்கூடிய இந்த சூர்ணத்தை பயன்படுத்தும் போது அதிக அளவில் வலியானது குறையும். உடலில் எங்கு வலி இருந்தாலும், அலுப்பா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, மசில் ஃபைபர்ஸ்ல அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, இதற்குமே இந்த மருந்துகள் பயன்படுது. எளிமையான முறையில நம்ம ரொம்ப நேரம் உட்காரும் போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா உட்காருது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்ணும்போது ½ அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இடுப்பு எலும்புல அடிக்கடி ஒத்தடம் கொடுக்கறது, தினமும் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு வர்றது, இந்த சித்த மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இந்த காக்சிடீனியான்னு சொல்லக்கூடிய வால் எலும்பு வலிக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.